அனைவருக்கும் வணக்கம். In this part, let me discuss about Rutherford and Bohr atomic model. Classical mechanics fails to explain the concept of stability of an atom, but Niels Bohr successfully explained the concept of stability of an atom. What's the meaning of stability? இந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற வேர்டோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா we have to go through the various atomic models, right? ஃபஸ்ட்டாக ஆட்டம் அப்படிங்கிற வேர்டு வந்து யார் யூஸ் பண்ணாங்கன்னா பிசி 450 அந்த டைமில் வாழ்ந்த ஒரு கிரேட் ஃபிலாசபர், தட் இஸ் டெமோக்ரட்டஸ். ஸோ இந்த வேர்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே which is made up of extremely small particles that could not be divided அப்படிங்கிற ஒரு கிரேட் ஐடியாலஜி வந்து சொல்லியிருக்காரு. தென் அதுக்கப்புறமா அரௌண்ட் 1803 தட் இஸ் ஜான் டால்டன் ஆட்டத்தை பற்றி ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஐடியா வந்து சொல்கிறாரு. த ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டுமே விச் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ அந்த ஆட்டமை நம்ம டிவைட் பண்ண முடியாது. அதே மாதிரி வி காண்ட் டு கிரியேட், தென் வி காண்ட் டு டெஸ்ட்ராய். தென் செகண்ட் பாயிண்டில் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம இமேஜின் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே which will obey the same mass and same properties. தேர்ட் பாயிண்டில் ஸோ ஆட்டம்ஸ் ஒவ்வொரு ஆட்டம்ஸ் சேர்ந்து தான் ஒரு சப்ஸ்டன்சஸ் இல்லைன்னா ஒரு மேட்டர் அப்படின்னு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு, ரைட்? தென் அதுக்கப்புறமா இந்த இயர் 1897 தட் இஸ் ஜே தாம்சன் டிஸ்கவர்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஜே தாம்சன் டிஸ்கவர்ட் எலக்ட்ரான்ஸ் த்ரூ த எக்ஸ்பெரிமெண்ட் தட் இஸ் கேதோட் ரே டியூப் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அவர் வந்து ஒரு அட்டாமிக் மாடல் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு, தட் இஸ் ப்ளம் புட்டிங் மாடல், இல்லை அப்படின்னா வாட்டர் மெலன் மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு கேக் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நட்ஸ் வந்து எப்படி வந்து அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியர் அப்படிங்கிறது ஆட்டம். ஸோ அந்த ஆட்டமில் இல்லைன்னா அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் சர்ஃபஸில் எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கங்கே பிளேஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதான் ஜே தாம்சனோட ப்ளம் புட்டிங் மாடல். இப்போ நம்ம வாட்டர் மெலன் வச்சு சொல்கிறோன்னா கூட அந்த வாட்டர் மெலனில் இருக்கக்கூடிய அந்த ரெட் ஏரியா, அந்த ஃப்ளஷ் ஏரியா, ஸோ அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ். தென் அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறதான். ஜே தாம்சன் ப்ளம் புட்டிங் மாடல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். பட் அவர் வந்து எலக்ட்ரானோட கான்ஃபிகரேஷன் இல்லை அப்படின்னா ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரான் வந்து எப்படி அரேஞ்சாக இருக்கும், இல்லைன்னா அந்த வேரியஸ் ஆர்பிட்ஸ், இதை பற்றி எதையுமே வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல, ரைட்? தென் அதுக்கப்புறமா வந்த தட் இஸ் ரூதர்ஃபோர்ட். ஸோ ரூதர்ஃபோர்ட் 1911 ஸோ அவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுறாரு, தட் இஸ் கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட், ரைட்? ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தட் மீன்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸை ஒரு தின் கோல்டு ஃபாயில் வந்து பாஸ் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அவர் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணார் அப்படின்னா, அவர் பாஸ் பண்ணக்கூடிய அந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் இட் ஷுட் பாஸ் வித்தவுட் சேஞ்சிங் த டைரக்ஷன், ரைட்? ஸோ அந்த தின் கோல்டு ஃபாயில் வழியாக பெனட்ரேட் ஆகி ஸோ அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகாமல் நமக்கு வந்து அந்த டிடெக்டரில் வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவரோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் அட் த எண்ட் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் ஹீ காட் சம் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ஸோ பெனட்ரேட் ஆகி ஸோ அந்த டிடெக்டரில் வந்து பட்டுருச்சு, ரைட்? தென் few alpha particles it's got deflected, right? It's about a 90 degree, right? ஸோ அந்த மாதிரி ஒரு வேரியஸ் டைரக்ஷன் வந்து என்ன அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் நடந்துருச்சு. தென் few rays got bounce back, thin cold file பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு.
ஸோ இந்த 3 அப்சர்வேஷனில் இருந்து he came to 3 conclusions, right? The first one, அந்த ஆட்டமில் the most of the mass which is concentrated into a small area. அப்படின்னா நம்ம வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து the whole ஸ்பியரில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜே தாம்சன் சொன்னார். பட் இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, the total positive charge in that atom is concentrated into its center அப்படிங்கிறதான். Few rays got deflected. So alpha particles வந்து பாசிட்டிவ் சார்ஜ், அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து டிஃப்ளெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதோட டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்னென்னா அதோட சென்டரில் வந்து கான்சன்ட்ரேட்டாக இருக்கணும், ஆனால் சென்டரில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்படின்னா தான் அந்த டிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுக்கு வந்து சான்சஸ். பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் இட்ஸ் ரிப்பல். தென் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஃபியூ ரேஸ் காட் பவுன்ஸ் பேக், ஸோ திரும்ப வந்துருச்சு. ஸோ அதுலேருந்து எகெயின் ஹி கன்ஃபர்ம்ட் அந்த சிஸ்டத்தில் the central part வந்து பார்த்திங்கன்னா that means அதோட டோட்டல் மாஸ் வந்து அந்த ஆட்டமில் சென்ட்ரல் பார்ட்டில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்குது. that is known as நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து ரூதர்ஃபோர்டு வந்து சொன்னார். ஸோ நம்ம இப்போவும் நியூக்ளியஸை வந்து டிஸ்கவர்ட் பண்ணது அப்படின்னு யாருன்னா நம்ம ரூதர்ஃபோர்டை தான் சொல்லுவோம். இன்னொரு விஷயம் பாருங்கள், ஸோ ஜே தாம்சன் ப்ளம் புட்டிங் மாடல் வந்து சொல்லும் போதும் ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் சொல்லும் போதும் ஸோ அவங்களுக்கு வந்து புரோட்டான் அதே மாதிரி நியூட்ரான் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற நாலேஜ் எல்லாம் இல்லை. பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னாங்க, பட் புரோட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொன்னது வந்து யார் அப்படின்னா கோல்ட்ஸ்டைன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். தட் இஸ் இந்த இயர் 1919. தென் சிமிலர்லி நியூட்ரான் டிஸ்கவர் பண்ணது வந்து யார் அப்படின்னா சாட்விக் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இந்த இயர் 1935. ஸோ புரோட்டான் நியூட்ரான் அந்த நாலேஜ் இல்லாமலே இந்த அட்டாமிக் மாடல்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க, ரைட்? இந்த ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடலில் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாண்டம் ஃபிசிக்ஸ், தட் இஸ் Rutherford fails to explain the concept of stability of an atom. ஏன் அப்படின்னா, ஸோ ரூதர்ஃபோர்டோட அட்டாமிக் மாடல் படி இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ஆக்குப்பைடாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் எதை கூட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா தட் இஸ் அ பிளானட்ரி மாடல் அப்படிமா, ரைட்? ஸோ பிளானட்ரி மாடலில் சன்னை சுற்றி எப்படி வந்து பிளானட்ஸ் வந்து ரிவால்வ் ஆகுதோ ஸோ அதே மாதிரி ஒரு ஆட்டமில் நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகுது. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிறது எப்படின்னா ஸோ சர்க்குலர் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், ரைட்? பட் he fails to explain the concept of stability. Based on Maxwell electromagnetic theory, charged particles in motion, it will accelerate. So when these charged particles accelerated, it will emit energy. So the revolution நடந்துகிட்டே இருக்குது. தட் மீன்ஸ் அந்த எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றிட்டே இருக்குது. ஸோ சுற்றிட்டே இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் வில் கெட் ஆக்சலரேஷன். தட் மீன்ஸ் simultaneously it will emit energy. That is the emission of energy in terms of continuous one. For example, நம்ம வந்து ஒரு டாட்டாய்ஸ் காயில் மஸ்கட்டர் காயில் இருக்குல்ல, அது நம்ம இமேஜின் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எண்டில் வந்து பேன் பண்ணுறோம், ரைட்? ஸோ இட்ஸ் வில் ஸ்டார்ட் டு எமிட் எனர்ஜி. ஓகே, ஸோ அது எனர்ஜி வந்து எமிட் பண்ண ஆரம்பிக்குது. அந்த எனர்ஜி எமிஷன் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஒரு செட்டன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா that musketeer coil will become unstable one, right? அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுற்றி வந்து சுற்றிட்டே இருக்குது. ஸோ அது வந்து கண்டினியூஸாக வந்து எனர்ஜி எமிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் the radius of that orbit will get reduced and finally that electron will fall onto the nucleus and that atom will become unstable one. ஸோ அப்படி வந்து நடந்துருச்சு அப்படின்னா இந்த வேர்ல்டில் வந்து எந்த ஆப்ஜெக்ட்டுமே வந்து ஸ்டேபிளாக இருந்திருக்காது. பட் we know that
இந்த வேர்ல்டில் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து ஸ்டேபிளாக இருக்குது, ரைட்? ஸோ இந்த எனர்ஜி எமிஷன் இல்லைனா வந்து அது எப்போ எனர்ஜி எமிட் பண்ணுது, ஸோ இந்த கான்செப்ட் எதுவுமே வந்து என்ன அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, ரைட்? ஸோ இதுதான் தட் இஸ் a failure of Rutherford atomic model. In the year 1913, so Niels Bohr proposed Bohr atomic model. So he gave the clear explanation about the stability of an atom. That means போரோட ஐடியா படி, ஸோ எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆட்டம் இருக்குது, அந்த ஆட்டமில் சென்ட்ரல் பார்ட்டில் நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தட் நியூக்ளியஸ் இன் வேரியஸ் ஆர்பிட்ஸ். ஸோ இங்கே வந்து அவர் வந்து இந்த வேரியஸ் ஆர்பிட்ஸை பற்றி சொல்கிறாரு, ரைட்? ஸோ அதாவது இவர் சொன்னதும் அந்த ஆர்பிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் ஆர்பிட் தான், ரைட்? தட் இஸ் எலக்ட்ரான்ஸ் இந்த ஒவ்வொரு ஆர்பிட்டில் உட்காந்துருக்குது. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டு தான் இருக்குது, ரைட்? பட் when these electrons emit energy means when one electron jumps from one orbit to another orbit, it's maybe higher orbit to lower orbit or lower to higher orbit. ஸோ எப்போ வந்து ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு வந்து ஜம்ப் பண்ணுதோ, ஸோ அப்போ தான் வந்து இட்ஸ் வில் எமிட் a packet of energy or photons அப்படின்னு போர் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஸ்டேபிளாக இருக்குது. சப்போஸ் ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த வேர்ல்டில் வந்து எந்த ஆப்ஜெக்ட்டுமே எக்ஸிஸ்ட் ஆகிருக்காது, ரைட்? தட் மீன்ஸ் ரூதர்ஃபோர்டு வந்து இந்த கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. Rutherford atomic model fails to explain the concept of stability of an atom. Niels Bohr successfully explained the concept of stability of an atom with the help of quantum physics. So some of the demerits of Bohr atomic model. Bohr atomic model which is applicable to a single electron system. Then similarly, போரோட ஐடியாலஜி படி ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வருது அப்படின்னாரு. பட் அதுக்கப்புறமா அந்த சயின்டிஸ்ட் தட் இஸ் சோமர்ஃபீல்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட், ஸோ அவங்க வந்து என்ன ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வரல, தட் இஸ் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் நியூக்ளியஸ் இன் வேரியஸ் எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படிங்கிறத சோமர்ஃபீல்டு வந்து சொன்னார். தென் சிமிலர்லி ஹீ ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி வந்து ஃபியூ ட்ராபேக்ஸ் இருக்குது. பட் த மெயின் திங் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தட் இஸ் த பாசிட்டிவ் திங் அபவுட் போர் அட்டாமிக் மாடல். ஸோ போரோட அட்டாமிக் மாடல் பேஸ்டாக ஸோ எலக்ட்ரான் வந்து வேரியஸ் ஆர்பிட்டில் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். தட்ஸ் மாதிரி ஹி டெரைவ் த ரிலேஷன் டு ஃபைண்ட் ரேடியஸ் ஆஃப் தட் ஆர்பிட்ஸ் யூசிங் திஸ் ரிலேஷன். That similarly he found the energy of the orbit. With this I will stop this session. Let me continue in the next video. Thank you.